நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் பிரீத்தி அணி மட்டும்தான் இருக்காங்க. இன்னும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பிரீத்தி அண்ணி ஏற்கனவே ரொம்ப அப்பாவி. வீட்ல கூட அதிகமா எதுவும் பேச மாட்டாங்க. சினிமா ஹால்ல போயிட்டு தெரியாதவங்க முன்னாடி என்ன பேசிருப்பாங்கன்னு தெரியல. பிரீத்தி அடுத்த ரவுண்ட்ல கூட கஷ்டப்பட்டு தானே பாஸ் பண்ணாங்க. அதை விட இது பெரிய சவாலாச்சே. என்னால இதுக்கு மேல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. நான் கிளம்புறேன். எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு தானே இருக்காங்க. நீ மட்டும் போனா நல்லா இருக்காது. சரி சரி. நம்மளோட 8வது போட்டியாளர் அப்புறம் கடைசி போட்டியாளர் மிஸ்ஸஸ் பிரீத்தி வாங்க. பிரீத்தி மேம், இவ்வளவு நேரம் நீங்களே பார்த்திருப்பீங்க. மத்த போட்டியாளர்கள் எல்லாருமே எத்தனையோ சூப்பர் ஐடியாஸை யூஸ் பண்ணிருந்தாங்க. யாரும் யாரை விடவும் குறைஞ்சவங்க கிடையாது. உங்களுக்கு இப்ப என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. நீங்க யூஸ் பண்ணிருக்கிற இந்த மெத்தடால உங்களால கண்டிப்பா அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? நண்பர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன ரவுண்ட்ல பிரீத்தி இந்த போட்டியில ஜெயிச்சது ஒரே ஒரு மார்க்னால மட்டும்தான். ஆனா இந்த போட்டியில பிரீத்தி இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். நூற்றுக்கு 100%. நூறா? நூறு சதவிகிதம் மார்க் கிடைச்சிருக்கு பிரீத்திக்கு. இவங்க 8 பேர்லயுமே சூப்பரா பண்ணிருக்கிறது இவங்க தான். பிரீத்தி, ஏன் சார்பா உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அடி வாங்கினாலும் சரி, ஒரு போட்டியில ஜெயிக்கிறதுக்கு மனசுல தைரியம் வேணும்ன்றத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான மெத்தட் தான் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை மக்கள் ஏதாவது செய்யற மாதிரி பண்ணணும்னா அவங்க முன்னாடி இருக்க வேண்டாம், அவங்க கூடவே நாம இருந்தா போதுன்றத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்க நினைச்சத பண்ணீங்க, அதுக்குண்டான ரிசல்ட்டையும் நீங்க வாங்கிருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்றேன் பிரீத்தி, எல்லாரும் பிரீத்திக்காக மனசார ஒரு கிளாப் பண்ணுங்க. சந்தியா அண்ணி இருக்கும்போது கூட பிரீத்தி அண்ணி நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. என்னால நம்பவே முடியல. எப்படி இது நடந்திருக்கும்? ஒரு சில நேரம் நாம எதிர்பார்க்காதது கூட நடக்கும். அதனால யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. வாங்க பிரீத்தி, உங்க இடத்துக்கு போங்க. ஓகே நண்பர்களே, இந்த போட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி பாத்தீங்கன்னா, எந்த 2 போட்டியாளர்களுக்கு எல்லாரையும் விட கம்மியான மார்க்ஸ் கிடைக்குதோ அவங்க இந்த போட்டியில இருந்து எலிமினேட் ஆகி உடனே வீட்டுக்கு போயாகணும். இதுல இருந்து வெளியில போறவங்க பிரியாலட்சுமி அப்புறம் அஜித். வாங்க. சொல்லுங்க மிஸ்டர் அஜித் அண்ட் பிரியாலட்சுமி, உங்களோட பயணம் இதோட இங்க முடியுது. ஆனா உங்களுடைய முயற்சிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் இவங்களுக்காக கைத்தட்டுங்க. சரி நண்பர்களே, நாம மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம். மீதி இருக்கிற 6 போட்டியாளர்களும் இந்த போட்டியில பங்கேற்கலாம். நாளைக்கு இந்த போட்டிங்கிற போற நாம மறுபடியும் ஆரம்பிக்க போறோம். நாளைக்கும் இந்த போட்டியில யாராவது வெற்றி அடைவாங்க, அதே நேரம் வேற யாராவது இந்த போட்டியை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா கடைசியில ஒருத்தவங்க மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் சாம்பியன் ஆக முடியும். அதனால உங்க ஹோஸ்ட் அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்டான நான் இப்போதைக்கு கிளம்புறேன். மறுபடியும் நாளைக்கு வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். இது சூப்பர் ஸ்டார் சாம்பியன் போட்டி. Congratulations. Thank you. என்னங்க, என்னாச்சு?
நீங்க சந்தோஷப்படல போல இருக்கு. ஏன்னா உங்க சந்தியா மருமக முதல் இடத்துல வரல. கடவுளே காப்பாத்துப்பா. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சின்ன மருமக பிரீத்தியும் நம்ம வீட்டு மருமக தானேங்க. யார் முதல்ல வந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அதுவும் இல்லாம வெற்றிங்கிறது நம்ம குடும்பத்துக்கு தானே கிடைச்சிருக்கு. சரோஜா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எது நடந்தாலும் நல்லதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறவன் நான். ஆனா இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது, நீ யோசிக்கிற விதத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சந்தோஷம் நம்ம குடும்பத்துக்கு சொந்தமானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம வீட்டுல இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீ சந்தோஷப்படுறதுக்கான காரணமே வேறையாச்சே. நீ சந்தோஷப்படுறது பிரீத்தி ஜெயிச்சிட்டாங்கிறதுக்காக இல்ல. நீ இப்ப சந்தோஷப்படுறதுக்கு காரணம் சந்தியா மருமக பின்தங்கி போயிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுற. நீ பண்றது எனக்கு பிடிக்கல. சந்தியா மருமக தோத்துட்டான்னு நீ நினைக்கிற. பிரீத்தி மருமக ஜெயிச்சதை விட உனக்கு இதுதான் சந்தோஷத்தை கொடுக்குது. அதுவும் இல்லாம சூர்யா முன்னாடியும் சந்தியா முன்னாடியும் உன்னோட உண்மையான சந்தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டேன். இல்லைன்னா பாவம் அவங்க மனசை உடைஞ்சு போயிடும். எப்பவுமே நீ ரொம்ப தைரியமா சொல்லுவல்ல சரோஜா, குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணுதான், நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவல்ல, அதே மாதிரி நடந்துக்கோ. கொடுத்த வாக்க தயவு செஞ்சு மாத்திராத. இந்த பொய்ய அப்படியே உண்மையா காட்டிக்க. ஏன்னா இந்த குடும்பம் எப்பவுமே ஒன்னா இருக்கணும். அதுக்காக நீ சொல்ற பொய்ய உண்மைன்னு நம்பி ஆகணும் சரோஜா. வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீட்ல இருக்க எல்லாருமே எப்பவும் தேவையில்லாம என்னதானே கிண்டல் பண்ணுவாங்க. உனக்கு தெரியுமா, அந்த வெள்ளை எலி மாதிரி இருப்பாள் அந்த சவிதா, அவ நீங்க எப்பவுமே பானிபூரி சாப்பிடுற போட்டியில மட்டும்தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லுவா. இப்ப பாரு, எல்லாருக்கும் என் கையில இருக்க இந்த டொறுப்பையை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட போறாங்க. என்ன பார்த்ததும் முகத்துல ஆடாது. அப்புறம் அந்த சந்தியாவும் பிரீத்தியும் ஒரு போட்டியில கலந்துக்கிறதுக்காக போயிருக்காங்கல்ல, அட அவங்க அந்த போட்டியில என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா இந்த வீட்ல முதல் பரிசு கொண்டு வந்திருக்கிறது நான் தானே. மீனாட்சி தான் கிரேட். இங்கிருந்து இது தெரியுதா இல்லையா? அக்கா என்ன பண்றீங்க? அட, ஒருவேளை என்னால முடிஞ்சதுன்னா இது எதையும் கழட்டாம அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா அப்படி எல்லாம் செய்ய முடியாதுல்ல, அதான் நான் இது எல்லாத்தையும் இங்கேயே வச்சிருக்கேன். வந்த உடனே எல்லாரும் இதை பார்க்கணும்ல, அதுக்கு தான் இங்க வச்சிருக்கேன். இதை பார்த்ததா அவங்க எல்லாரும் அப்படியே பொறாமையில வெந்து போயிடுவாங்க. அக்கா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்? இதுல உன் பேரு அந்த குழந்தை பேரு தானே எழுதி இருக்கு, இதுல தம்பி பேரு இல்ல. உன்னோட அந்த போலீஸ்கார அக்கா இருக்காங்கல்ல, உன்னை 1000 கேள்வி கேட்க போறாங்க பாரு. அப்புறம் என்ன பண்ணுவ? அவ்வளவுதான், 2 நிமிஷத்துல எல்லா உண்மை நீயே சொல்லிடுவ. அப்புறம் மத்த வேலையில உங்க அத்தையே பண்ணிடுவாங்க இல்ல? ஐயோ, நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஐயோ, இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேங்கிற சந்தோஷத்துல இதை எதை பத்தியும் நான் யோசிக்காம இருந்துட்டேனே. இப்போ நான் என்ன பண்றது? நீ ஒரு வேலை பண்ணு, இந்த சர்டிபிகேட்ஸும் போட்டோவும் இருக்குல்ல, இது கிழிச்சு தூக்கி போட்டுரு. ட்ராஃபியை மட்டும் கையில வச்சுக்கோ, அப்பதான் யாருக்கும் எதுவும் தெரிய வராது. சரியா? இரு, இது நானே கிழிச்சிடுறேன். பைத்தியமான இருக்கு, நீ இது கிழிக்க பாக்குற? இதை நீ கிழிக்க வேண்டாம், இது என்னோட பொண்ணு. அக்கா என்னாச்சு உனக்கு? இப்ப இவ்வளவு கோவப்படுற?
உன்னை காப்பாத்துறேன்னு இதெல்லாம் பண்ற? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் நீ என் நல்லதுக்காக பண்றேன்னு புரியுது. இது மட்டும் கிழிக்காத. அது அந்த சந்தியாக்கா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ துண்டு துண்டா கிழிச்சு போட்ட எல்லா துண்டையும் சேர்த்து வச்சு ஒன்னா ஒட்டி உடனே ஒரு போலீஸ்கார வேலையை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இத கிழிக்கல வேண்டாம், பேசாம இத எரிச்சு தூக்கி போட்டுடலாம். இது நல்ல யோசனை. யாராவது வரதுக்கு முன்னாடி நீ முதல்ல இதை எரிச்சு தூக்கி போட்டுரு, சரியா? அக்கா நெல்லு, அந்த பக்கம் எங்க போற? கிச்சனுக்குள்ள போ. ஐயோ, உனக்கு எதுவும் தெரியாது. என்னோட அந்த போலீஸ்கார அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ராத்திரி நேரத்துல ஏதாவது ஜல்லடி எடுத்து கூட அது எல்லாத்தையும் ஜலிச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை நான் என் ரூம்லயே எரிச்சிடுறேன்னு. கொஞ்ச நேரம் நீ பசங்களை பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன்னு. இது என்னோட பெட்டி தானே, இவர் கூட இதை திறக்க மாட்டார்ல. இதை நான் இங்கேயே ஒளிச்சு வைக்கிறேன். இது என்னோட பொண்ணுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்க முதல் பரிசு இல்ல. இத போய் எப்படி என்னால எரிக்க முடியும்? இதை எப்பவுமே நான் என் கூடவே வச்சுக்க போறேன். அக்கா, அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வா. அத்தா அப்புறம் மத்த ஆளுங்களா வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? இதோ வரேன். அக்கா, எல்லாரும் வந்துட்டாங்களா? அவங்க வந்துட்டாங்களா? சீக்கிரம் வா. அத்தை, 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 நீங்க வந்துட்டீங்களா? இல்ல, என்னோட ஆவிதான் வந்திருக்கு. உன் மாமியார் பின்னாடி வந்துட்டு இருக்கா. என்னாச்சு அத்தை, ஏன் நீங்க இவ்வளவு கோவமா பேசுறீங்க? ஏன் அத்தை, சந்தியாக்காவும் பிரீத்தியும் தோத்துட்டாங்களா என்ன? இல்ல மீனாட்சி, பிரீத்தி 2வது போட்டியில எல்லாரை விடவும் அதிகமான மார்க் வாங்கிருக்கா. அவளுக்கு முதல் இடம் கிடைச்சிருக்கு. முதல் இடம் பிரீத்திக்கு கிடைச்சிருக்கா? என்னடா கண்ணா? ஆமா, நீங்க இருக்கும்போது எப்படி? இப்ப கூட என்னால இதெல்லாம் நம்ப முடியல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது. பாத்தியா, அவன் மேல எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்கோம். பிரீத்தி யாரை விடவும் குறைஞ்சவில்லை. ஏதோ இவளுக்கு நேரம் நல்லா இருந்திருக்கும், அதான் எப்படியோ முதல் இடத்துக்கு வந்திருக்கா. இல்லைன்னா போலீஸ்கார அம்மாவை விட இவளுக்கு எப்படி இவ்வளவு மார்க் கிடைச்சிருக்கும்? சரி சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி? எனக்கு தேவை எல்லாரும் என்ன பாராட்டணும். முதல்ல என்னோட மாமியார் என்ன பாராட்டணும். அதுக்கு அந்த பரிசு அவங்களோட கண்ணு தெரியுற மாதிரி வைக்கணுமே. வாட கண்ணா. வணக்கங்க அத்தை. நல்லா இருமா. வணக்கங்க மாமா. நல்லா இருமா. அக்கா, நான் கிளம்புறேன். ஏமா அதுக்குள்ள கிளம்பணும்னு என்ன அவசியம்? எங்க கூட உட்கார்ந்து ஒரு கப் டீ குடிச்சிட்டு போமா. என்னப்பா நீங்க டீயை தான் எல்லாரும் குடிச்சிட்டோம்ல. சுதா, நீ குடிச்சிட்டல? நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. சுதா, வீட்டுக்கு போற உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லுன்னு. கஸ்தூரி எப்பட்டிய கொண்டு வருவாளோ? என்ன சந்தியானே, பிரீத்தி, உண்மையிலேயே நீங்க 2 பேரும் நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. முக்கியமா பிரீத்தி, நீ நல்லா பண்ணிருக்க. இன்னைக்கு நம்பர் முதல் இடத்துக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கே நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்க தெரியுமா? எல்லாருமே ஏன் சும்மா சும்மா இந்த பிரீத்தியை பாராட்டிட்டு இருக்காங்க? அங்க ஜொலிச்சிட்டு இருக்க என்னோட பரிசை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்னோட பரிசை எப்ப பார்த்து எப்ப பாராட்டுறது? எல்லாரும் அந்த பிரீத்தியை தூக்கி வச்சு பேசுறதுலயே இருக்காங்க.
நானும் போட்டிக்கு தானே போனேன். ஏன் பரிசு பார்க்க மாட்டேங்கிறாங்க? அத்தை, இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப உங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கும்ல, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து முதல்ல சேர்ல உட்காருங்க. பசங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்து உட்காருங்க அத்தை, வாங்க. ஏன் அந்த சேரோட காலை உடைச்சு வச்சிருக்கேன் என்ன? ரொம்ப பாசமா வந்து உட்கார சொல்ற? வாங்க அத்தை வந்து உட்காருங்க. கீழே விழுந்து காலை உடைச்சுக்கோங்கன்னு சொல்றியா? ஐயோ, என்ன கஸ்தூரி பண்ற? இரு, எல்லாருக்கும் வெறும் டீ மட்டும் தான் கொடுக்க போறியா என்ன? ஒண்ணு பண்ணு, சுட சுட அல்வா பண்ணி எடுத்துட்டு வா. அதுல நிறைய நெய்யை ஊத்தி நிறைய பாதாம் பருப்பு போட்டு எடுத்துட்டு வா. என்ன நான் ஏன் பண்ண சொல்றேன்னா, என்னோட அக்காவும் என்னோட தங்கச்சியும் போட்டியில ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கல்ல, அதுக்காக தான். சீக்கிரம் பண்ணு. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பேர் கிடைச்சிருக்கு. ஜெயிச்சுட்டு வந்த இவங்களுக்கு இது கூட பண்ணலன்னா எப்படி? கொடு. என்ன விஷயம் மீனாட்சி அண்ணி, நீங்க பேசுறதுல ஒரு வித்தியாசமா இருக்கு. ஏதாவது பெரிய தப்பு பண்ணிருக்கீங்களா என்ன? அட, ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற சவிதா? இங்க பாரு, இது என்னோட வீடு, என்னோட குடும்பம். இந்த குடும்பத்தை நான் தானே கவனமா பாத்துக்கணும். இத நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? மீனாட்சி அண்ணி, நீங்க இப்படி எல்லாம் பேசினதே இல்லல, அதான். அத்தை, வாங்க வந்து முதல்ல டீ குடிங்க. இதுல பேட்டரி காலி ஆயிடுச்சு. ச்சே. சரி குடு. இப்ப அத்தை நேரா வந்து டீ எடுப்பாங்க. டீ எடுக்கும் போது என்னோட பரிசு பாப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிச்சயமா என்ன நல்லா பாராட்டுவாங்க. மீனாட்சி அண்ணி, சார்ஜர் இங்க தானே இருந்தது, எங்க எடுத்து வச்சீங்க? நான் இந்த இடத்துல தானே வச்சேன். ஏன் தான் எல்லாத்தையும் எடுக்கிறீங்கன்னு தெரியல. என்னம்மா மகாராணி, மருமகள்க இந்த வீட்டு வேலையை செய்யணுமா இல்ல உன்னோட வேலையை மட்டும் செய்யணுமா? போ, போய் ரூம்ல இருக்கான்னு பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் அங்கே நின்னுட்டு என் முகத்தை பார்த்துட்டு இருக்க? எல்லாருக்கும் டீ எடுத்து கொடுக்க வேண்டியதானே? ஆறுனதுக்கு அப்புறமா கொடுக்க போறியா என்ன? சந்தியாக்கா, இந்தாங்க டீ குடிங்க. இல்ல மீனாட்சி, எனக்கு டீ எல்லாம் எதுவும் வேண்டாம். நீ ஒண்ணு பண்ணு, பிரீத்திக்கு கூட. என்ன பிரீத்தி தங்கச்சி, நீயாவது இந்த டீயை குடி. ஏன்னா இன்னைக்கு நீ தானே ஜெயிச்சுட்டு வந்திருக்க. அத்தை, நீங்க எல்லாருமே போட்டி நடக்கிற இடத்துக்கு போயிருந்தீங்க. அங்க நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்தது. அத்தை, அது மட்டும் இல்லாம அங்க நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல அத்தை? சொல்லுங்க அத்தை. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் கூட அந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அத்தை. ஆனா என்னால வர முடியாம போயிடுச்சு. நாளைக்கு போகும்போது நீயும் கூட வா. கொஞ்சம் இருடா கண்ணா, வரேன். அத்தை, உங்க 2 மருமகளும் போட்டியில கலந்துக்கிறத பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல? கடவுளே, என் காலு.
இது யார் இப்படி கால்ல கொண்டு வந்து போட்டது? அம்மா இன்னும் பலிக்குதா? இல்ல சும்மா தான் நான் கத்துறேன். அம்மா என்ன ட்ரோஃபி இது? டிராபியா? அட கடவுளே, இந்த டிராபி இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தது? இதை யார் கொண்டு வந்தது? கொடுங்க. ஆரோக்கியமான அம்மா குழந்தைகளுக்கான போட்டி. இது எப்படி இங்க வந்தது? பேப்பர்கார வந்திருப்பான். வந்தவன் இங்க வச்சிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீ சொல்றது உண்மைதான். அதான் இந்த ட்ராஃபி எப்படி இங்க வந்திருக்கும்? அவன் வச்சிட்டு போயிருப்பான். ஐயோ என்ன சவிதா என்ன சொல்ற? கூட இது ஒண்ணும் பேப்பர் கடைக்காரன் கொண்டு வந்து நம்ம வீட்ல வைக்கல அத்தை. இது நான் தான் ஜெயிச்சு வாங்கிட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? அடேங்கப்பா, 10 பேர் அந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க. நான் உங்களோட பேரை கண்ணு கூட போய் அந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டு வந்துட்டேன் மாமா.